சொமாலியா. இந்த பேரை கேட்டாலே நம்ம மனசுல என்ன வருது? பஞ்சம், போர், கடற்கொள்ளையர்கள் இதெல்லாம் தானே. ஆனா ஒரு காலத்துல செழிப்பா இருந்த ஒரு நாடு எப்படி இந்த நிலைக்கு வந்துச்சு? வாங்க, சொமாலியாவோட அந்த கண்ணீர் கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ நீங்க உலக வரைபடத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, ஆப்பிரிக்காவோட கிழக்கு முன்னையில ஒரு கொம்ப மாதிரி நீட்டிட்டு இருக்கும் ஒரு நாடு. அதுதான் சொமாலியா. இன்னைக்கு இந்த பேரை கேட்டாலே நமக்கு ஒரு விதமான பயம்தான் வருது. ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதே நாட்டைத்தான் ஒரு காலத்துல பண்டைய எகிப்தியர்கள் கடவுள்களின் தேசம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கடவுள்களின் தேசம்னு சொல்லப்பட்ட ஒரு இடம் எப்படி இந்த நிலைக்கு வந்தது? எப்படி இது நடந்தது? ஒரு காலத்துல தங்கத்தாலையும் வாசனைப் பொருட்களாலையும் நிரம்பி வழிஞ்ச கவிதைக்கும் கலைக்கும் பேர் போன ஒரு நாடு இன்னைக்கு உலகத்தோட தோல்வியடைஞ்ச நாடுகள்ல ஒன்னா எப்படி மாறுச்சு? வாங்க, இந்த கேள்விக்கான பதில தேடிதான் நம்மளோட இந்த பயணம் இருக்க போகுது. முதல்ல சொமாலியாவோட பொற்காலத்துக்குள்ள ஒரு பயணம் போயிட்டு வருவோம். வாங்க. சுமாரா 4000 வருஷங்களுக்கு முன்னாடி போவோம். அப்போ எகிப்திய மன்னர்கள் இந்த இடத்த புண்ட் வேசம்னு கூப்பிட்டாங்க. ஏன் தெரியுமா? தங்கம், யானை தந்தம், சிறுத்தை தோள்கள்னு எக்கச்சக்கமான செல்வ கொழிச்ச ஒரு பெரிய வர்த்தக மையமா சொமாலியா இருந்திருக்கு. சரி, இதெல்லாத்தையும் விட ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. இந்த சமூகம் எப்படி இயங்குச்சு தெரியுமா? இங்க வரலாறு, சட்டங்கள், ஏன் போர் அறிவிப்புகள் கூட எழுத்துல இல்ல. எல்லாமே சக்தி வாய்ந்த கவிதைகள் மூலமா தான் தலைமுறை தலைமுறையா கடத்தப்பட்டுச்சு. யோசிச்சு பாருங்க, சண்டைகள் கூட துப்பாக்கியால நடக்கல, கவிதை வரிகளால நடந்திருக்கு. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்த இந்த கதையில ஒரு பெரிய திருப்புமுனை வருது. அதுதான் 19ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பிய காலனித்துவ சக்திகளோட வருகை. காலனித்துவம் சொமாலியாவுக்கு கொடுத்த காயங்கள் ரொம்பவே ஆழமானவை. எங்கேயோ ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு ஒரு மேப்ல இஷ்டத்துக்கு கோடு போட்டாங்க. ஆனா அந்த கோடுகள் சொமாலியா மக்களை சமூகம், பொருளாதாரம், நிலம்னு எல்லா விதத்திலையும் பிரிச்சு போட்டுச்சு. அன்னைக்கு அவங்க போட்ட அந்த கோடுகள் தான் பல வருஷங்களுக்கு அப்புறம் நடக்க போற இரத்த கலரிக்கான விதைகளை தூவிட்டு போச்சு. சரி, இப்போ காலத்துல கொஞ்சம் முன்னாடி வருவோம். சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு? சொமாலியாவோட தலைவிதியே மாத்தி எழுதின ஒரு நபர் வரார், சியாத் பாரே. சுதந்திரம் கிடைச்சப்போ ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அது கொஞ்ச வருஷத்திலே காணாம போயிடுச்சு. ஜனாதிபதி கொல்லப்படுறாரு. உடனே ஜெனரல் சியாத் பாரியே ரத்தமே சிந்தாம ஆட்சியை கைப்பற்றாரு. கொஞ்ச வருஷத்திலேயே ஜனநாயகம்ன்றது ஒரு கனவா மாறிடுச்சு. ஆனா ஆரம்பத்துல பாரியே ஒரு ஹீரோ மாதிரி தான் தெரிஞ்சாரு. ஊழல ஒழிப்பேன்னு சொன்னாரு. அதுலயும் அவர் செஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் கல்வி புரட்சி. அதுவரைக்கும் பேச்சு வழக்குல மட்டும் இருந்த சொமாலிய மொழிக்கு எழுத்து வடிவத்தை கொண்டு வந்து வெறும் கொஞ்ச வருஷத்துல எழுத்தறிவு விகிதத்தை 15% 80% மாத்தினாரு. இது ஒரு மிகப்பெரிய சாதனை இல்லையா? ஆனா சொமாலியா ஒரு பெரிய சதுரங்க ஆட்டத்துல மாட்டிக்கிச்சு. அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நடந்த பனிப்போர்ல சொமாலியா ஒரு காயினா மாறிடுச்சு. ஆரம்பத்துல சொமாலியாவுக்கு சப்போர்ட் பண்ண சோவியத் யூனியன் திடீர்னு எத்தியோப்பியா பக்கம் போயிடுச்சு. உடனே அமெரிக்கா உள்ள வந்து சொமாலியாவுக்கு ஆயுதங்களை கொடுத்து அந்த போரை இன்னும் பெருசாக்குச்சு. இங்கதான் முக்கியமான திருப்பம். அந்த போர்ல கிடைச்ச அவமானகரமான தோல்வி பாரேவ முழுசா மாத்திடுச்சு. ஒரு சீர்திருத்தவாதியா இருந்தவர் ஒரு கொடூரமான சர்வாதிகாரியா மாறினாரு. எந்த குல அரசியல ஒழிப்பேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாரோ அதே குல அரசியலை வச்சு மக்களை பிரிச்சு தன் அதிகாரத்தை தக்க வச்சுக்க ஆரம்பிச்சாரு. அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்களை சொந்த மக்களுக்கு எதிராவே திருப்பினாரு. இப்போ நாம சோமாலியா வரலாற்றோட மிக மோசமான கட்டத்துக்கு வர்றோம். 1991ல நடந்த அந்த பேரழிவு. அந்த சரிவோட வேகம் நம்பவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு. சர்வாதிகாரிய விரட்டி அடிச்சாச்சு, இனி எல்லாம் சரியாயிடும்னு மக்கள் நினைச்சாங்க. ஆனா நடந்தது என்ன? கிளர்ச்சி குழுக்கள் தங்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிச்சாங்க. நாடு உள்நாட்டு போர்ல மூழ்கிடுச்சு. இதனால வந்த பஞ்சத்துல 3 லட்சம் பேர் செத்து போனாங்க. உலக நாடுகள் உதவிக்கு வந்தாலும் அதுவும் தோல்வியில தான் முடிஞ்சது. அமைதியை எதிர்பார்த்த மக்களுக்கு அதைவிட பெரிய துயரம் காத்துட்டு இருந்துச்சு. அந்த பஞ்சத்தோட கொடூரத்தை புரிஞ்சுக்க அங்க இருந்த ஒரு பத்திரிகையாளர் எழுதின இந்த வரிகளே போதும். அந்த முகாம் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. குழந்தைங்க அழறதுக்கு கூட தெம்பு இல்லாம, கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் இல்லாம மரணத்துக்காக காத்துட்டு இருந்தாங்க. அவங்க அம்மாக்கள் அதை அமைதியா பாத்துட்டு இருந்தாங்க. பாருங்க, 3 லட்சம்ங்கிறது வெறும் நம்பர் இல்ல, அது குழந்தைங்களோட அழுகுரல் கூட கேட்காத ஒரு மகா கொடூரம். ஒரு முழு தலைமுறையோட வழிய புரிஞ்சிக்க 13 இந்த 8 வயசு சின்ன பொண்ணோட கதைய கேளுங்க. ஒரு குண்டு வெடிப்புல அவளோட தங்கச்சி செத்துட்டா. மயக்க மருந்து இல்லாமலேயே அவளோட காலை வெட்டி எடுத்தப்போ வழியில துடிச்ச அந்த சின்ன பொண்ணும் ஒரு நாள் ஏன் மக்களுக்கு நான் உதவுவேன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாலாம். இது மாதிரி லட்சக்கணக்கான கதைகள் சொமாலியால நடந்திருக்கு. சரி, இவ்ளோ பெரிய சரிவுக்கப்புறம் என்னாச்சு?
இன்னைக்கு சொமாலியா என்ன நிலைமையில இருக்கு அதையும் கொஞ்சம் பாத்துருவோம். சோமாலியானாலே நமக்கு ஞாபகம் வர்ற இன்னொரு விஷயம் கடற்கொள்ளையர்கள். ஆனா அவங்க எப்படி உருவானாங்கன்னு தெரியுமா? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. முதல்ல அரசாங்கம் அப்படின்னு ஒன்னும் இல்லாம போச்சு. கடலை பாதுகாக்க ஆள் இல்ல. இத பயன்படுத்தி வெளிநாட்டு கப்பல்கள் அங்க வந்து சட்டவிரோதமா மீன் பிடிச்சாங்க, நச்சுக்கழிவுகளை கொட்டினாங்க. இதனால அங்கிருந்த உள்ளூர் மீனவர்களோட மொத்த வாழ்வாதாரமும் போச்சு. கடைசியில தன்னையும் தன் கடலையும் காப்பாத்திக்க அவங்க கையில ஆயுதத்தை எடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இப்படிதான் கடற்கொள்ளையர்கள் உருவானாங்க. இன்னைக்கு சொமாலியாவோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தா அதுல 2 பக்கமும் இருக்கு. ஒரு பக்கம் அல் ஷபாப் தீவிரவாதம், மோசமான வறட்சின்னு பெரிய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் சமீபத்துல கிடைச்ச கடன் தள்ளுபடி, எல்லாத்தையும் தாங்கிட்டு மீண்டு வர அந்த மக்களோட மன உறுதின்னு சில நம்பிக்கை கீற்றுகளும் தெரியுது. ஆனா அந்த மனித துயரம் இன்னிக்கும் முழுசா முடியல. போதுமான சாப்பாடு இல்லாம சத்து குறைபாடுனால லட்சக்கணக்கான மக்கள் இன்னிக்கும் அவதிப்படுறாங்க. எத்தனையோ குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அப்போ இவ்ளோ பெரிய சோகத்துக்கு என்னதான் காரணம்? சுருக்கமா சொல்லணும்னா இதுக்கு உள்நாட்டு காரணங்களும் இருக்கு, வெளிநாட்டு காரணங்களும் இருக்கு. தேசத்தை விட குலந்தான் பெருசுன்னு நினைக்கிற அரசியல், வெளிநாட்டு சக்திகளோட தலையீடு, அரசாங்கம்னு ஒன்னு சுத்தமா இல்லாம போனது, இது எல்லாம் தான் சொமாலியாவை இந்த நிலைக்கு கொண்டு வந்துச்சு. சோமாலியாவோட இந்த கதை வெறும் ஒரு நாட்டோட கதை இல்ல. இது நம்ம எல்லாருக்குமான ஒரு பாடம், ஒரு எச்சரிக்கை. அந்த அடையாளம் குலமா இருக்கலாம், இல்ல சாதியா, மதமா, மொழியா, எதுவா வேணா இருக்கலாம். அந்த வேறுபாடுகளை வச்சு அரசியல்வாதிகள் தங்களோட அதிகாரத்துக்காக விளையாட ஆரம்பிச்சா எந்த ஒரு நாடும் இதே மாதிரி அழிவு நோக்கி போகும்ன்றதுதான் நாம கத்துக்க வேண்டிய பாடம். கடைசியா நம்மகிட்ட பதில்கள் இல்ல, ஆனா ஒரு வேதனையான கேள்வி இருக்கு. இந்த இருண்ட இரவு எப்போதான் விடியும்? சொமாலியா மக்களோட கண்ணீருக்கு எப்போதான் ஒரு முடிவு வரும்? இந்த கேள்விகளோடயே உங்களை நான் விட்டுட்டு போறேன். யோசிச்சு பாருங்க.